வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் வழமை போன்று மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மக்களுக்கு தேவையான மற்றும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் நாங்கள் பேசுவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். இந்த காலப்பகுதி என்பது இலங்கை பொருளாதார ரீதியில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அண்மையில் வெளியான ஒரு தகவல் நாட்டு மக்கள் மத்தியில் ஓரளவு மூச்சுவிடக்கூடிய நிலைமை உருவாக்கியிருக்கிறதா என்ற ஒரு எண்ணப்பாடை தோற்றுவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு கடன் வழங்குவது இணக்கத்தை வெளியிட்டிருக்கிறது. முதல் தொகுதி கடன் கிடைத்திருக்கிறது முதலான விடயங்கள் இப்போது நாடு முழுவதும் பரபரப்பான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே இந்த கடன் தொகுதி கிடைக்கப்பெற்றதன் ஊடாக 2.9 பில்லியன் டாலர்கள் கிடைக்கப்பெற்றதன் ஊடாக நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை முற்றுமுழுதாக தீர்ந்து விடுமா அல்லது அதனூடாக இன்னும் பிரச்சனை இருக்கிறதா, இதற்கு பின்னர் என்ன ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட போகிறது தொடர்பான பல்வேறு விடயங்கள் மக்கள் மத்தியில் பாரிய கேள்விகளாக இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு விடை தேடும் வகையில் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக வடிவமைத்திருக்கிறோம். அந்த வகையில் நாட்டினுடைய பொருளாதாரம் அதே போல ஐஎம்எஃப்னுடைய கடன் வசதி ஆகிய விடயங்கள் தொடர்பாக விரிவான விடயங்களை பேசுவதற்காக இன்றும் விசேடமான ஒரு அதிதியை நாங்கள் நிகழ்ச்சி கலத்திருக்கிறோம். அவர் வேறு யாருமல்ல, உங்களுக்கு பழக்கப்பட்டவர். ஏற்கனவே மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்கள் இன்று நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்று நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு மருந்தாக சர்வதேச நாணயத்தினுடைய இந்த கடன் உதவி கிடைக்கப் போகிறது அல்லது கிடைத்திருக்கிறதுமான விடயங்கள் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு செல்வதற்கு முன்பதாக இப்போது இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை எந்த மட்டத்தில் இருக்கிறது? இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கையினுடைய பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கின்ற சொல்வதற்குத்தான் நான் விருப்பப்படுகின்றேன். ஆனால் அவ்வாறு சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறது. என்றால் கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகின்ற போது, கடந்த வருடத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த விடயத்தை பார்க்கின்ற போது உண்மையிலேயே பொருளாதார வீழ்ச்சியோடு ஏற்பட்டிருக்கிறது கடந்த வருடம். குறிப்பாக முன்னைய வருடத்தோடு ஒப்பிடுகின்ற போது 2021ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகின்ற போது பொருளாதாரம் 7.8% சுருங்கி இருக்கிறது, குறைந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே பொருளாதார வளர்ச்சி என்பதை விட ஒரு பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி கடந்த வருடம் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தினுடைய மார்ச் மாதம் இப்போது முடிவடைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த முதலாவது காலாண்டினுடைய போக்கினை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த வருடமும் கூட சென்ற வருடத்தோடு ஒப்பிடுகின்ற போது 3 தொடக்கம் 4% பொருளாதார வீழ்ச்சி தான் எய்தப்படும் என்ற ஒரு கணிப்பீட்டை உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் என்பன மேற்கொண்டிருக்கின்றன. ஆகவே இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலே அது சுருங்கி இருக்கிறது. விலைமட்டங்களை பொறுத்த மட்டிலே விலைமட்டங்கள் அதிகரித்து சென்றிருந்த ஒரு 70-80% என்று இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ தகவலின்படி பணவீக்கம் இருந்த போதிலும் கூட அந்த பணவீக்க செல்வாக்குகள் அல்லது பணவீக்கத்தினுடைய அளவு இப்போது குறைவடைந்து கொண்டு செல்லுகிறது. 50% அளவிலே பணவீக்கம் இருப்பதாக இப்போது உத்தியோகபூர்வ தரவுகளின்படி சொல்லப்படுகிறது. ஆனால் 50% பணவீக்கம் என்பதும் மிகப்பெரிய ஒரு பணவீக்கம். ஆக விலைமட்டங்கள் இன்னும் மிக உயர்வாகத்தான் இருக்கின்றன. சாதாரண பொதுமக்களால் அந்த வாழ்க்கை செலவை கொண்டு நடத்துகின்ற அளவுக்கு அந்த விலைமட்டங்கள் குறையவில்லை. ஒற்றை இலக்க பணவீக்கத்துக்கு, அதாவது 10%க்கு குறைவான பணவீக்கத்துக்கு இந்த வருட இறுதிக்குள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கொண்டு வருவதுதான் தங்களுடைய நோக்கம் என்று அரசாங்கம் சொல்லுகின்றது. ஆனால் இந்த நிலைமை சாத்தியமா இல்லையா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே ஒரு பக்கம் விலைமட்டங்கள் அதிகரித்து செல்லுகின்றன, பொருளாதாரம் சுருங்குகின்றது. அதே வேளையிலே அரசாங்கத்தினுடைய சேவைகள் அதனுடைய கட்டணங்களும் கூட அதிகரித்திருக்கின்றன. ஆகவே பொதுமக்களை பொறுத்த மட்டிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து வருவதாகத்தான் சொல்லலாம். ஆகவே பொதுமக்களிடம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டாலும் கூட பொருளாதாரம் என்ன நிலையில் என்று கேட்டால் நிச்சயமாக அந்த பதிலை தான் சொல்லுவார்கள். ஆமாம், இப்போது இவ்வாறான பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் இருக்கின்ற நாட்டுக்கு இப்போது உலக நாடுகள் கை கொடுப்பதற்கான கதவு திறக்கப்பட்டு விட்டதாக இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், சர்வதேச நாணயத்திடமிருந்து அரசாங்கத்திற்கான முதல் தொகுதி கடன் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நிறைவேற்று சபை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. எனவே சர்வதேச நாணயத்தையும் வழங்கியிருக்கின்ற இந்த கடன் அங்கீகாரம் தொடர்பான விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது எந்த மட்டத்தில் இலங்கைக்கு சாதகத்தன்மை ஏற்படுத்த போகிறது? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு முன்னரே, அதாவது அந்த கிரிட்டிக்கல் என்று சொல்லுவோம், அந்த ஒரு நோயாளி அதாவது நோயிலே சிக்கியிருக்கின்ற போது அந்த மிக மோசமான நிலையிலே ஒரு
அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து செல்வதற்கு முன்னர் அவருக்கு மருத்துவ வசதிகளை ஒழுங்காக செய்தால் அவர் இலகுவாக குணமடைந்து விடலாம். இலங்கையை பொறுத்த மட்டிலே அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்று ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு நோயாளியை தான் நாங்கள் IMF-இடம் கொண்டு சென்றிருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கைக்கு இந்த IMF-இனுடைய இந்த பொதி விரிவாக்கப்பட்ட கடன் வசதி என்ற பொதி ஒரு இலங்கையை பொறுத்த மட்டிலே ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. நீண்டகால இழுபறிக்கு பின்னர் கிட்டத்தட்ட 200 நாட்கள் இந்த இழுபறி நீடித்தது. இப்போது அந்த பொதி இலங்கைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலாவது தொகுதியாக அதிலே 333 மில்லியன் டாலர்கள் இலங்கைக்கு கிடைப்பதாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே இந்த 333 மில்லியன் டாலர் என்பது மிக மிக சிறிய ஒரு தொகை என்றாலும் கூட இந்த தொகை நேரடியாக இலங்கையினுடைய திரைசேரிக்கு வழங்கப்பட போகிறது. அந்த திரைசேரி அதனை தன்னுடைய வரவு செலவு பயன்படுத்தலாம் என்ற ஒரு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விளிம்பு நிலையிலிருந்து பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்கள், வறிய மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக இந்த முதலாவது தொகுதியிலே ஒரு பகுதியை பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கும். அது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க முடியும். பணம் என்பதை விட சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளே வந்திருக்கின்ற ஒரு நாடு என்கின்ற அந்த அந்தஸ்து ஒரு இலங்கையை ஒரு வங்குரோத்தடைந்த நாடாக அறிவித்த நிலையை ஓரளவுக்கு மாற்றியமைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் பாராளுமன்றத்திலும் கூட ஜனாதிபதி சொன்னார், இலங்கை இனிமேலும் வங்குரோத்தடைந்த நாடாக இருக்காது என்ற ஒரு இதை சொன்னதுக்கான காரணம் அதுதான். அதாவது இப்போ பிட்ச் ரேட்டிங் நிறுவனங்கள் கூட இலங்கையை தரவிறக்கம் செய்தார்கள் அண்மை காலமாக. இப்போது அந்த நிலையெல்லாம் மாற்றிவிடும் என்று கூறுகிறார்களா? இல்லை, அவ்வாறு நாங்கள் உடனடியாக எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த வங்குரோத்து நிலை என்பது கடனை மீளச் செலுத்த முடியாது என்கின்ற நிலையில் இருந்த நிலைமை தான் சொல்லுவோம். அதான் வங்குரோத்து என்று சொல்லுவோம். ஆனால் இப்போது இந்த இலங்கை தன்னுடைய கடன்களை செலுத்தக்கூடிய நிலைக்கு தன்னை மாற்றியமைக்கக்கூடிய கொள்கைகளை அமல்படுத்த தயாராகிறது என்ற அந்த அங்கீகாரத்தை சர்வதேச நாணய நிதியம் வழங்கி இருக்கிறது. ஆகவே இது எதிர்காலத்திலே ஏனைய கடன் வழங்குநர்களோடு பேசக்கூடிய நிலைமையில இலங்கைக்கு தோற்றுவிக்கும் என்பது அதனுடைய அர்த்தம். நாங்கள் சர்வதேச நாணயத்தினுடைய இந்த 2.9 பில்லியன் என்பது யானை பசிக்கு சோள பொறி போன்ற ஒன்று என்றால் கிட்டத்தட்ட 50 பில்லியன் டாலர்களுக்கு மேல் இலங்கையினுடைய கடன்கள் வெளி நிற்கின்றன. இந்த 2.9 பில்லியனை வைத்துக்கொண்டு நாங்கள் பெரிதாக எதுவும் சாதித்து விட முடியாது. ஆகவே இது அந்த மிகுந்த ஒரு சிரமத்திலே அல்லது ஒரு மரண தருவாயிலே இருக்கின்ற ஒரு நோயாளிக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு விசேஷமான குளிசையை போன்றதுதான் அல்லது ஒரு இன்ஜெக்ஷனை போன்றதுதான் இது. அதாவது இலங்கைக்காக நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கி இருக்கிறது. அப்படி இருக்கு. நீங்கள் கூறியது போன்று 2.9 பில்லியன் என்பது 4 வருட காலப்பகுதியில் 8 தவணைகளாக வழங்கப்பட போவதாக கூறப்படுகிறது. எனவே சர்வதேச நாணய நிதியம் இந்த வழங்குகின்ற நிதியினை ஒரு கட்டுப்பாட்டின் கீழ்தான் இலங்கை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைகள் எல்லாம் இருப்பதாக கூறியிருந்தார்கள். ஆனால் நீங்கள் இப்போது கூறிய விடயம் முதல் தொகுதியை திரைசேரி நேரடியாக பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருப்பதாக கூறியிருந்தீர்கள். எனவே எதிர்வரும் கடன் தொகுதிகளையும் அவ்வாறு பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கிறதா? நான் நினைக்கவில்லை அந்த அளவுக்கு சர்வதேச நாணய நிதியம் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும் என்று. என்றால் இந்த பொதுவாகவே சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிகழ்ச்சி திட்டங்கள் வலி மிகுந்தவை. பொதுமக்களை பொறுத்த மட்டிலே, சாதாரண பொதுமக்களை பொறுத்த மட்டிலே இந்த நிகழ்ச்சி திட்டங்களை அமல்படுத்துகின்ற போது அவர்களுக்கு அது மிக கடினமானதாக இருக்கும். இதுதான் உலகம் பூராகவும் அந்த நிகழ்ச்சி திட்டங்களிலே அவதானிக்கப்பட்ட ஒன்று. இப்போதும் கூட இந்த சர்வதேச நாணய நிதியம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதனை இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே செய்திருக்கிறது. விலைகளை அதிகரிங்கள், இப்போ நாங்கள் பார்த்தால் சந்தை விலைக்கு அல்லது உற்பத்தி செலவுக்கு சமமான விலையை அறவிடுங்கள் என்று சில பொருட்களுக்கு சொல்லியிருக்க, எரிபொருள், மின்சாரம், நீர் கட்டணங்கள் போன்றவற்றை நாங்கள் கூறலாம். அதே போல வரிகளை அதிகரியுங்கள் என்ற கொள்கை. அப்போ இது போன்ற இதுவரை நாங்கள் பார்த்த அரசாங்கம் கடைபிடித்த அல்லது அண்மையிலே அறிவித்த பல கொள்கைகள் இந்த சர்வதேச நாணயத்தினுடைய நேரடியான பரிந்துரைகளாக காணப்படுகின்றன. இதன் போது பொதுமக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்பதை நாங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த முதலாவதாக வருகின்ற அந்த தொகுதி IMF-னுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒன்று, இந்த
வறியவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு உரிய அந்த நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்பது. எனவே அதற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த முதலாவது கடன் தவணையை வழங்கியிருக்கிறார்கள். எனவே இதை வைத்துக்கொண்டு அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குங்கள் என்பதுதான் என்னுடைய செய்தியாக இருக்கிறது. எனவே நாங்கள் இப்போது ஆரம்ப கட்டமாக இந்த நிதியை வாங்கிவிட்டோம், அதனை நிவாரணமாக வழங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். எனவே இவ்வாறு இலங்கையினுடைய பொருளாதாரம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீள புதிய பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வரையறைகள் அல்லது சர்வதேச நாணயத்தையும் இன்னும் என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது இலங்கைக்கு? குறிப்பாக சொல்லப்போனால் மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது மக்கள் உணரக்கூடிய வகையிலான எப்படியான பரிந்துரைகள் இருக்கிறது? கிட்டத்தட்ட 150 பக்கங்களுக்கு மேலான அறிக்கை வந்திருப்பதாக கூறியிருந்தீர்கள். எனவே அதில் பாரதூரமானதும் இருக்கிறதா அல்லது இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வலிமிகுந்த விடயங்கள் இருப்பதாக கூறியிருந்தீர்கள். அப்படி சில விடயங்களை கூற முடியுமா? என்னென்ன விடயங்கள் உதாரணமாக? செலவு கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கத்தினுடைய செலவுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், அவை வரையறைக்கு உள்ளே வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலதிகமாக வரிகளை அறவிடுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக கூடுதலான வரிகள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். பேட் வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது 15%. அதே போல தனியார் வருமான வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன, கம்பெனி வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு இந்த வரி அதிகரிப்புகளுக்கு மேலதிகமாகவும் இப்போது செல்வ வரி அறவிடப்பட வேண்டும் என்று சொல்லியும், சொத்து வரி அறவிட வேண்டும் என்று சொல்லியும், ஒருவருக்கு சொத்துக்களை மாற்றி கொடுக்கின்ற போது அந்த அன்பளிப்பாக கொடுக்கப்படுகின்ற சொத்தின் மீது வரி அறவிடப்பட வேண்டும் என்றும் இப்போது பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே என்னென்ன வழிகளூடாக வரிகளை அதிகரிக்க முடியுமோ அத்தனை வழிகளூடாக வரிகளை அதிகரித்து அரசாங்கத்தினுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த விதந்துரைப்பு அங்கே காணப்படுகின்றது. இது மக்களை பொறுத்த மட்டிலே மிகப்பெரிய ஒரு வலி மிகுந்ததாக பார்க்கப்பட வேண்டும். அடுத்தது இந்த விலைகளை அதிகரிக்குமாறு, அதாவது சந்தை விலையை அறவிடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள், மானியங்களை நீக்கிவிடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே மானியங்கள் என்பது இனிமேல் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய அர்த்தம். ஆக இது எல்லா மக்களாலும் இந்த சொல்லப்பட்ட மானியங்கள் தவிர்ந்த விலையிலே பொருட்களை நுகர முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. ஆகவே மக்களுடைய வருமானங்கள் அதிகரிக்காத நிலையிலே இவ்வாறான வரி அதிகரிப்புகள் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மிக மோசமாக பாதிக்கும், வறுமை நிலையை அதிகரிக்கும். அதே போல போசாக்கின்மை மற்றும் ஏனைய சமூக பிரச்சனைகளுக்கும் இது இட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன குறுங்காலத்திலே. ஆனால் பொருளாதாரத்தினுடைய விரிவாக்கம் ஏற்படுமாக இருந்தால் பொருளாதாரத்திலே முதலீடுகள் அதிகரிக்க வேண்டும், பொருளாதாரத்தினுடைய நடவடிக்கைகள் அதிகரிக்க வேண்டும், வெளிநாட்டு வர்த்தகம் அதிகரிக்க வேண்டும், அதே போல வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் அதிகரிக்க வேண்டும், வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பண அனுப்பல்கள் அதிகரிக்க வேண்டும். முதலீடுகளை இதற்கு முக்கியமான காரணிகளாக இருக்க முடியும். ஆகவே பொருளாதார விரிவாக்கம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் இந்த நிலைமையிலிருந்து ஓரளவுக்கேனும் மக்கள் தங்களை சமாளித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது இருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சியிலே இந்த பரிந்துரைகள் மிக வலிமிகுந்ததாகத்தான் பெரும்பாலானோருக்கு இருக்கும். எனவே இது மக்கள் சார்ந்த வலிமிகுந்த பரிந்துரைகள். இன்னும் என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம்? அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இலங்கை மூச்சு விடுவதாக இருந்தாலும் கூட இவ்வாறு தான் மூச்சு விட வேண்டும் என்ற அளவுக்கு அதிலே பரிந்துரைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு சொல்வதனுடைய நோக்கம் அதனை ஒரு எதிர்மறையாக காட்டுவது அல்ல. அதிலே மிக சிறந்த பரிந்துரைகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த அரச நிதி பயன்படுத்தப்படுகின்ற விதம், வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற ஆட்சி முறை, நல்லாட்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் இதிலே மிக விதந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல அவற்றை முன்னேற்றுவதற்கான கட்டமைப்புகளை செய்வதற்கு உரிய பரிந்துரைகளும் அதில் இருக்கின்றன. கடந்த காலங்களிலே பெறப்பட்ட நிதிகள் பயன்படுத்தப்பட்ட விதம் போன்ற விடயங்கள் கூட அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் பொருளாதாரம் தவிர்ந்த ஏனைய ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஏனைய மற்ற துணை காரணிகளை கூட இதிலே உள்ளடக்கி இருக்கிறார்கள். எல்லா விடயங்களை பற்றியும் அங்கே பரிந்துரைகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் இதுதான் என்று உடனடியாக சொல்ல முடியாது. என்றால் 150 பக்கங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வேண்டியவற்றை இவ்வாறு தான் இருக்கின்றது என்று நாங்கள் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த பரிந்துரைகள் இந்த 151 பக்கத்தையும் ஒவ்வொரு இலங்கையரும் கட்டாயமாக படிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இருப்பது தமிழிலும் சிங்களத்திலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டு வாசிப்பார்களாக இருந்தால் சர்வதேச சமூகம் இலங்கையை எந்த இடத்திலே வைத்து பார்க்கிறது என்பது சம்பந்தமான ஒரு புரிந்துணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் ஒரு 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 ஒரு
ஏமாற்றுகின்ற ஒரு நாடு ஒரு ஏமாற்று பேர்வழியை வழிக்கு கொண்டு வருவதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் கூறுவதை பார்க்கின்ற போது கடந்த 16 முறை சர்வதேச நாணயத்தை இலங்கை சென்றிருக்கிறது, இப்போ கடன் கேட்டிருக்கிறது. அந்த காலப்பகுதியெல்லாம் இலங்கைக்கு உதவி வழங்கப்பட்டதன் பின்னர் இலங்கை அதனை சரியாக கடைபிடிக்கவில்லை, உதாரணமாக சொன்னால் ஏமாற்றி விட்டது என்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. எந்தெந்த காலப்பகுதியில் எப்படி விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது, எனவே அதனையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் இந்த இம்முறை கடன் வழங்கப்பட்டிருக்கிறதா? இலங்கை 16 முறை சென்றிருக்கிறது. ஆனால் அதிலே அரைவாசி என்று சொல்லலாம். நாங்கள் 8-9 தடவைகள் முழுமையாக ஒத்துக்கொள்ளப்பட்ட அந்த நிகழ்ச்சி திட்டத்தை பூரணப்படுத்தவில்லை. ஆகவே நடுவிலே கைவிட்டிருக்கிறது. இந்த இடத்தில் இன்னொன்று சொல்ல வேண்டும், இலங்கை மாத்திரம் அல்ல, பெரும்பாலான அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் இந்த IMFனுடைய நிகழ்ச்சி திட்டத்துக்கு செல்லுகின்ற போது ஆரம்பத்திலே இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக அவ்வாறு நிகழ்ச்சி திட்டங்களை அவ்வாறு ஏற்றுக்கொள்வதும், ஆனால் பின்னர் அவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற போது சமூகத்திலிருந்து எழுகின்ற அதிருப்தி காரணமாகவும் எதிர்ப்புகள் காரணமாகவும் அந்த திட்டங்களை கைவிடுவதும் உலகிலே பொதுவாக நடக்கின்ற ஒன்றுதான். ஆகவே இலங்கை மட்டும் அதிலே ஒரு முக்கியமான ஒரு நாடாக நாங்கள் சுட்டிக்காட்ட முடியாது. ஆனால் இவ்வாறு இந்த கைவிடுகின்ற தன்மை எப்போது வரும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல நிலைமையிலே இருக்கின்ற போது, ஒரு நெருக்கடியான ஒரு வங்குரோத்து நிலையிலே இல்லாத போது நீங்கள் சென்று ஒரு உதவியை கேட்கின்ற போது IMFும் கூட ஒரு நெகிழ்தன்மை வாய்ந்த ஒரு நிலையிலே அது இருக்கலாம். ஆனால் இப்போது சென்றிருக்கின்ற இந்த நிலைமை ஒரு வங்குரோத்தடைந்த நிலையில் செல்லுகின்ற போது அவர்கள் உங்களை எல்லா இடங்களிலும் எங்கெங்கு வைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் ஆப்பு வைப்பார்கள். அதுதான் இப்போது நடந்திருக்கின்றது. ஆனால் இந்த நடைமுறைகள், இந்த விடயங்கள் எல்லாமே மோசமானவை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமாக இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற பல விடயங்கள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அல்லது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நல்ல ஒரு திசைக்கு நகர்த்துவதற்குரிய பரிந்துரைகள் இங்கே இருக்கின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதேபோல இந்த சர்வதேச நாணயத்தினுடைய இந்த உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றமைக்கு பிரதானமான விடயம் கடன் மறுசீரமைப்பு என்ற ஒரு விடயத்தை இலங்கை அரசாங்கம் கையாளப் போவதாக, அதற்கான திட்டங்களை வடிவமைக்கப் போவதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இனி வருகின்ற காலப்பகுதி என்பது இந்த மறுசீரமைப்பு மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலப்பகுதி. இந்த விடயத்தை அவர்கள் எவ்வாறு கையாளப் போகிறார்கள், சர்வதேச கடன் பெறுநர்களோடு அவர்கள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள், எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களும் அதில் காணப்படுகிறது. நிச்சயமாக. ஏனென்றால் இப்போது நாங்கள் நினைக்கின்றோம் இந்த IMFனுடைய அனுமதி கிடைத்தவுடனே உலகினுடைய நிதி சந்தைகளை இலங்கை நேரடியாக தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான கடன்களை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது தங்களுக்கு தேவையான நாடுகளிலிருந்து கடன்களை பெற்றுக்கொள்ளலாம், தங்களுக்கு தேவையான நிறுவனங்களிலிருந்து கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக சில காலங்களுக்கு முன்னர் அன்சாலிசிட்டட் சோர்சஸில் இருந்து, அதாவது வெளியிட முடியாத ஒரு நிலையிலே காணப்படுகின்ற மூலாதாரங்களிலிருந்து கடன் பெறுகின்ற ஒரு போக்கு காணப்பட்டது. இனிமேல் அதெல்லாம் செய்ய முடியாது. IMFனுடைய அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் யாரிடமிருந்து கடன் பெற வேண்டும் என்பதையும் அவர்கள் கோடி காட்டியிருக்கிறார்கள். இந்தந்த மூலாதாரங்களிலிருந்து தான் நீங்கள் கடன் பெற முடியும், இது தவிர்ந்த மூலாதாரங்களிலிருந்து கடன் பெற முடியாது என்பது அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற இன்னொரு விடயம். அதே மாதிரி எவ்வளவு கடன் பெற வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் பரிந்துரைகள் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக அங்கே இருக்கின்றன. ஆகவே IMFனுடைய இந்த வருகையானது இலங்கையினுடைய வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டது என்ற ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்ப உதவினாலும் கூட இனிவரும் காலங்களிலே இலங்கை கடன் மறுசீரமைப்பை செய்கின்ற போது, குறிப்பாக யார் யாருக்கு என்னென்ன கடன்களை எப்போது வழங்க வேண்டும், எந்த காலத்தவணையிலே ஆரம்பிக்க வேண்டும், எப்போது கொடுத்து முடிக்க வேண்டும், அந்த கடன் வழங்குனர் ஒரு முடிவெட்டுதலை ஏற்றுக்கொள்வாரா? நாங்கள் வளமையாக அப்படித்தான் பார்க்கின்றோம், ஹேர் கட் என்று சொல்லுவோம். அதாவது கடன் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வட்டியையும் அல்லது கடன் தவணையையும் குறைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நடைமுறையை தான் ஹேர் கட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதே போல மொரட்டோரியம் என்று சொன்னால் அது கடன் தவணையை நீடித்து கொடுப்பது. இந்த ரெண்டும் செய்யக்கூடிய அளவுக்கு இப்போது ஒவ்வொரு கடன் வழங்குனரிடமும் இலங்கை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அது சம்பந்தமான அறிக்கைகளை வழங்கவும் வேண்டும். இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிமேல் தான் நடைபெறப் போகின்றன. ஆகவே நினைப்பது போல IMFிடம் அந்த 2.9 பில்லியன் டாலர்களை வைத்துக்கொண்டு கடன்களை அடைத்து விடலாம் என்று யாராவது நினைத்தார்களா என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாட்டினுடைய பொருளாதார நிலைமை மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கியிருக்கின்ற அங்கீகாரம் தொடர்பான விடயத்தை மேற்கோள் காட்டி இலங்கையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தான விடயங்கள் குறித்து இன்றைய தினம் நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தன்னுடைய தெளிவான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்போது கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்களில் பேசியிருந்தோம். எனவே இந்த கடன் மறுசீரமைப்பு என்ற விடயத்தை பார்க்கின்ற போது இலங்கைக்கு அதிக கடன் வழங்கிய நாடுகளில் ஒன்றாக சீனா இருக்கிறது. சீனாவுடைய கடன் வழங்கும் கொள்கை மாறுபட்டது.
எனவே இப்போதான் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு செல்லவிருக்கிறது. அவர்களும் கூட கடன் கால நீடிப்பை 2 வருடங்களுக்கு மேலாக நீடிப்பதாக இல்லை என்ற ஒரு விடயம் இருக்கிறது. எனவே ஜப்பான், அதே போல பாரிஸ் கழகம் உள்ளிட்ட நாடுகளும் கூட இலங்கை கடன் மறுசீலனை வழங்குவதற்கான இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த கடன் வழங்குவதற்கான கடன் மறுசீலனைக்கான இணக்கத்தை வெளியிடுகின்ற போது அதனூடாக என்ன நன்மை கிடைக்கும் இலங்கைக்கு? முதலாவது கால அவகாசம் கிடைக்கும். அதாவது கடனை மீளச் செலுத்துவதற்குரிய கால அவகாசம் கிடைக்கின்ற போது இலங்கை அதற்கிடையிலே தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். அதாவது சரியான கொள்கைகளை அமல்படுத்தினால் பொருளாதாரம் சுருங்கி இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து மீண்டு பொருளாதாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய நிலைமைக்கு வர முடியும். ஆனால் அதற்குரிய சூழலை உருவாக்க வேண்டியது இலங்கையினுடைய கடமை. அது மிக மிக கடினமான ஒன்று இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில். இப்போது இந்த கடன் மறுசீரமைப்பது செய்வதன் மூலமாக ஏற்கனவே பெற்றிருக்கின்ற கடன், அதே போல இந்த வட்டி கடனை மீளச் செலுத்தாமல் நாங்கள் தவித்திருக்கின்ற இந்த காலப்பகுதி கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்படாமல் இருக்கின்றன இந்த காலப்பகுதிக்கு, நிப்பாட்டிய காலப்பகுதிக்கு. ஆக இந்த மீதியும் சேர்த்து தான் பிறகு செலுத்த வேண்டியிருக்கு. அதற்கான வட்டியும் சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கு. இப்போ இந்த கடன் மறுசீரமைப்பு கால அவகாசம் வழங்குகின்ற போது சில வேளை உதாரணம் 10 வருடம் வழங்கப்படுகிறது என்றால் அந்த 10 வருடத்துக்கான வட்டியும் சேர்த்தா செலுத்த வேண்டும், அல்லது அந்த பேச்சுவார்த்தையின் போது அதற்கான ஒரு அந்த வட்டி குறைப்பதாக ஒத்துக்கொண்டால் அதற்கு பேர் ஹேக்கட். அவ்வாறு இல்லாவிட்டால் இல்லை வட்டியை நீங்கள் செலுத்தித்தான் ஆக வேண்டும், உங்களுக்கு கால அவகாசத்தை தருகிறோம் என்று சொன்னால் அது கால நீட்டி மொரட்டோரியம் என்று சொல்லுவது. அதைத்தான் சீனா செய்திருக்கின்றது. சீனா சொல்லுகிறது 2 வருடம் உங்களுக்கு தரலாம், 2 வருஷத்துக்கு பிறகு செலுத்த ஆரம்பியுங்கள், ஆனால் கடனை நாங்கள் வெட்டுவதாக இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் அதே சீனா உலகத்திலேயே மிக அதிகமாக கடன் வழங்கிய நாடு சீனா என்று நமக்கு தெரியும். சில நாடுகளுக்கு வழங்கிய கடன்களை, குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வழங்கிய சில கடன்களை அதனுடைய வட்டியை குறைத்திருக்கிறது. அதே வேளையிலே வழங்கிய கடன்களில் ஒரு பகுதியையும் பதிவளிப்பு செய்திருக்கிறது. ஆக சீனாவினுடைய கடன் வழங்கல் அதனுடைய நோக்கம் வணிக ரீதியான கடன்களாக இருந்தாலும் கூட கடனை மீளச் செலுத்த முடியாத நிலையில் இருக்கின்ற நாடுகள் நட்பு நாடுகளாக இருக்கும் பட்சத்தில் தனிப்பட்ட அந்த நாடுகளுடைய அந்த கேஸ் பை கேஸ் என்று சொல்லுவோமே, அதன் அடிப்படையிலே சீனா சில சலுகைகளையும் சில நாடுகளுக்கு வழங்கியிருப்பது நமக்கு தெரியும். ஆகவே இலங்கை ஒரு முறையான பேச்சுவார்த்தையை நடத்தி சீனாவோட நட்பு பாராட்டுமாக இருந்தால் சில வேளைகளிலே இது சாத்தியப்படக்கூடிய ஒன்றும் நிலைமையும் இருக்கிறது. என்றால் 2 வருடம் மொரட்டோரியத்தை தவிர, கால நீட்டியை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஏன் பாரிஸ் கழகத்தினுடைய விதந்துரைப்புகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்ட அதே சீனா பிறகு இலங்கைக்கு உதவி செய்வதாக ஒத்துக்கொண்டு அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் உதவி செய்யாமல் இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சீனா தான் முன்வைத்தது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தைகளின் போது வரக்கூடிய முடிவுகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இது எந்த திசையை நோக்கி நகரும் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் பாரிஸ் கழகம் மற்றும் ஏனைய நட்பு நாடுகளை பொறுத்த மட்டிலே அவை கால நீட்சியையும் மற்றும் பேச்சுவார்த்தைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு அதை குறைப்பதற்கான வழிவகைகளையும் செய்ய ஒத்துக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதே போல இப்போது இருக்கின்ற இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை பணவீக்கம். இப்போ நாட்டில் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்று பணவீக்கம் என்பது சாதாரண மக்கள் வரைக்கும் அனைவரையும் மிக பாரிய அளவில் பாதித்திருக்கிறது. இந்த மறுசீரமைப்பு, கடன் பெருகை, முதலீடு, இந்த விடயங்களெல்லாம் அடிப்படையாக வைத்து இந்த பணவீக்கம் தொடர்பான பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு எவ்வளவு காலத்துக்கு அது தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது? நீங்கள் இப்போது பார்த்தீர்களாக இருந்தால் இந்த விலை மட்டங்கள் அதிகரித்து செல்கின்றன என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் வரிகள் அதிகரித்தால் விலை மட்டம் அதிகரிக்கும், வட்டி வீதங்கள் அதிகரித்தாலும் விலை மட்டம் அதிகரிக்கும், நாணய மாற்று வீதம் அதிகரித்தாலும் விலை மட்டம் அதிகரிக்கும். இந்த மூன்றும் தான் விலை மட்டங்கள் அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணிகள். நாங்கள் இறக்குமதி செய்கின்ற உள்ளீடுகளுடைய விலை அதிகரிக்கின்ற போது உள்ளூரில் ஏற்பது செய்கின்ற பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்கும். விவசாய பொருளாக இருந்தால் என்ன, அதனுடைய விலை அதிகரிக்கும். ஆக இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் நிரம்பல் பக்கத்தில் எழுகின்ற காரணிகள். அதனோடு சேர்ந்து அரசாங்கத்தினுடைய வரிகள் அதிகரிக்கின்ற போது விலை அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது. அதே போல இந்த வட்டி அதிகரிப்பு என்பது உற்பத்தி செலவை அதிகரிப்பதனூடாக அதை விலைமட்டத்தை அதிகரிக்கும். ஆகவே இந்த விலைமட்ட அதிகரிப்பானது மக்கள் அதிகம் பொருட்களை வாங்கி நுகர்வதால் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால், மக்கள் அதிகமாக பொருட்களை வாங்கி நுகர்வதன் காரணமாக பற்றாக்குறை ஏற்பட்டு பொருள் விலை அதிகரிக்குமாக இருந்தால் நீங்கள் மக்களை சொல்லலாம், பெல்ட்டை இருக்க கட்டிக்கொள்ளுங்கள், செலவழிக்காதீர்கள், ஆகவே உங்களுக்கு நாங்கள் வரி அதிகரிக்கின்றோம், ஆகவே உங்களால் செலவழிக்க முடியாது, பொருளாதாரம் வளமைக்கு திரும்பும் என்று. ஆனால் இங்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை நிரம்பல் பக்கத்திலிருந்து ஏற்பட்டது. ஆகவே விலை மட்டங்களை குறைப்பதாக இருந்தால் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும், உற்பத்தியை அதிகரிப்பதாக இருந்தால் இறக்குமதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும், இறக்குமதிகள் அதிகரிக்கப்படுவது மட்டுமல்ல வட்டி வீதங்கள் குறைவடைய வேண்டும். வட்டி வீதங்கள் குறைவடையமாக இருந்தால் பணவீக்கம் அதிகரிக்கும் என்பது கோட்பாட்டு ரீதியான ஒரு அணுகுமுறை.
ஆகவே பொருளாதார மீட்சி ஒன்று ஏற்படாத வரையிலே நாங்கள் சொல்வது போல இந்த மாயாஜால நம்பர்களை இலக்கங்களை வைத்துக்கொண்டு பணவீக்கத்தை குறைக்க முடியாது. அதே போல தான் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்போது காணப்படுகின்ற டாலருடைய பெறுமதி வீழ்ச்சி அல்லது உயர்கின்றது, ரூபாயின் பெறுமதி உயர்கின்ற விடயமானது ஒரு நிழல் உலக செயற்பாடு என்பதாக பல்வேறு பொருளாதார வல்லுநர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். உண்மையிலேயே இலங்கையினுடைய நாணயத்தினுடைய பெறுமதி அதிகரித்திருக்கிறதா அல்லது இவர்கள் கூறுவது என்று போன்று இது ஒரு நிழல் உலக செயற்பாடாக இருக்கிறதா? அதாவது இதை சொல்வது மிக மிக இலகுவானது. பொதுவாக ஒரு பொருள் அதிகமாக சந்தையிலே கிடைக்குமாக இருந்தால் அதனுடைய விலை குறையும். ஒரு பொருள் சந்தையிலே குறைவாக கிடைக்குமாக இருந்தால் அதனுடைய விலை அதிகரிக்கும். அடிப்படை கோட்பாடு இதுதான். ஆகவே அது இலங்கை ரூபாயினுடைய விலை அதிகரிக்கிறது, டாலருடைய விலை குறைகிறது என்று சொன்னால் அதனுடைய ஒரே அர்த்தம், ஒன்றில் டாலருக்கான கேள்வி குறைந்திருக்க வேண்டும் அல்லது டாலர் வருகின்ற அளவு கூடியிருக்க வேண்டும், இல்லை இதனுடைய ரெண்டும் நடந்திருக்க வேண்டும். இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டு நடந்திருக்கிறது. மிக அண்மை காலமாக நீங்கள் பார்த்திருக்கலாம், இலங்கை இறக்குமதி கட்டுப்பாடுகளை மிக தீவிரமாக பின்பற்றியது. ஆகவே இறக்குமதிக்காக செலவிடுகின்ற டாலர் குறைந்திருக்கின்றது. டாலரை இலங்கைக்கு வெளியிலே கொண்டு செல்வதற்கான கட்டுப்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது இரண்டாவது. ஏற்றுமதிகள் மூலமாக இலங்கைக்கு கிடைக்கின்ற, வங்கிகளுக்கு கிடைக்கின்ற டாலர்களில் 25% மத்திய வங்கிக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அந்த கட்டுப்பாடு டாலருடைய வங்கிகளிடையே இருக்கின்ற டாலர்களுடைய அளவை குறைத்திருக்கின்றது. இப்போது இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையிலே சற்று அதிகரிப்பு ஏற்படுவது நமக்கு தெரியும். ஆகவே டாலர் வருகிறது. அதே போல இலங்கைக்கு வெளியிலே இருந்து பணத்தை அனுப்புகிறவருடைய அளவு அதிகரித்திருக்கிறது. 370 ரூபாய் என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே இந்த 360-70 என்ற அளவுக்கு டாலருடைய பெறுமதி அதிகரிக்கின்ற போது வெளியிலே இருக்கிறவர்கள் பார்த்தார்கள், இது நல்ல சான்ஸ். ஆக உடனடியாக எங்களுடைய கையிருப்புகளை இலங்கைக்கு கொண்டு சென்று மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி உள்ளூரிலே இருந்தவர்களும் கூட, டாலர்களை மறைத்து வைத்திருந்தவர்கள் கூட இந்த டாலர்களை சந்தைக்கு கொண்டு வந்தார்கள். ஆகவே சந்தைக்கு கொண்டு வந்து அந்த டாலர்கள் அதிக அளவிலே சந்தைக்கு வருகின்ற போது டாலருடைய விலை குறைய ஆரம்பித்தது. அதே போல IMF-னுடைய நிதி உதவி கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்க்கையும் கூட, அந்த எதிர்பார்க்கையின் காரணமாக இனி வைத்திருந்தால் பிரச்சனை என்ற அடிப்படையிலே எல்லோரும் கொண்டு வந்து டாலரை கொட்டினார்கள் சந்தையிலே. டாலருடைய பெறுமதி குறைந்தது, ரூபாயுடைய பெறுமதி அதிகரித்தது. ஆனால் இந்த அதிகரிப்பு பொருளாதாரத்திலே ஒரு விரிவாக்கம் ஏற்பட்டு அதனூடாக முதலீடுகள் அதிகரிப்பதற்காக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டுக்கு வந்ததாலோ, அப்படி இல்லாவிட்டால் இலங்கையினுடைய ஏற்றுமதிகள் அதிகளவிலே பாரியளவிலே அதிகரித்து இலங்கையிலிருந்து சென்றதாலோ பெறப்பட்ட டாலர்கள் அல்ல. இது நாங்கள் சொல்லுவோம் ஊக நம்பிக்கை காரணமாக, ஊக நடவடிக்கைகள் காரணமாக, அதுதான் நீங்கள் நிழலோகம் என்று சொன்னீர்கள். ஆகவே இந்த ஊக நம்பிக்கையின் காரணமாக ஏற்பட்ட ஒரு தற்காலிகமான ஒரு அதிகரிப்பை அல்லாமல் இலங்கையினுடைய பொருளாதாரம் வலுவடைந்து அதன் காரணமாக ஏற்பட்ட ஒரு அதிகரிப்பாக சொல்ல முடியாது. எனவேதான் இந்த டாலர்களுடைய உள்வருகை இன்னும் அதிகரிக்கும் என்ற ஒரு எதிர்பார்க்கை இருக்கிறது. இப்போது வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் இனிமேல் வைத்திருந்தால் பெறுமதி இன்னும் குறைந்து விடுமோ என்ற அடிப்படையிலே இலங்கைக்குள்ளே டாலர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். மத்திய வங்கி அதில் ஒரு பகுதியை எடுத்து தன்னுடைய இருப்புக்காக வைத்துக் கொண்டிருக்கிறது. இல்லை, அது அவ்வாறு வைக்காமல் விட்டிருக்குமாக இருந்தால் இலங்கை ரூபாயுடைய பெறுமதி இன்னும் கூடியிருக்கும், டாலருடைய பெறுமதி இன்னும் குறைந்திருக்கும். ஆனால் இவ்வாறு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வாறு இலங்கை ரூபாயுடைய பெறுமதி அதிகரிக்கின்ற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பது போல தோன்றும். ஆனால் இதன் காரணமாக இலங்கையில் இருக்கின்ற கைத்தொழில்கள் பல பாதிக்கப்பட்டு மூடப்படுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றன. ஆக இலங்கையினுடைய ரூபாயுடைய பெறுமதி அதிகரிக்கின்ற போது இலங்கையினுடைய உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கும். அவ்வாறு அதிகரிக்கின்ற போது இலங்கையால் ஏற்றுமதி செய்வது கடினமானதாக இருக்கும். ஏனென்றால் இலங்கை பொருட்கள் வெளிநாடுகளிலே விலை உயர்ந்ததாக மாறும். ஆகவே இது ஒரு நல்ல சூழ்நிலையாக நாம் நினைத்தாலும் கூட இது இலங்கையினுடைய பொருளாதார விரிவாக்கத்தை பொறுத்த மட்டிலே அவ்வளவு உகந்த சூழ்நிலை அல்ல. அதாவது அரசாங்கம் இப்போது கூறுகின்ற ஒரு முக்கியமான விடயம், இன்னும் இந்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டு காலப்பகுதியில் டாலருடைய பெறுமதியை 185 அல்லது 200 ரூபாய் 185க்குள்ளே கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். நீங்கள் கூறுகின்ற விடயத்தை அடிப்படையாக வைத்து பார்த்தால் இவ்வாறு கிட்டத்தட்ட ஒரு 180 ரூபாய் அளவிலான விலை குறைவு செய்யப்பட்டுகிறது என்றால் இலங்கை ரூபாயின் பெறுமதி அதிகரித்திருக்கிறது. அப்படி என்றால் பொருளாதாரத்தில் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏனென்றால் எவ்வளவு காலம் என்றதை பொறுத்தது. அது பொருளாதாரத்தினுடைய, நான் சொன்னேனே, பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படுகின்ற போது இலங்கைக்குள்ளே அதிக அளவு டாலர்கள் வருகின்ற போது இந்த நிலைமை படிப்படியாக ஏற்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே
இவ்வாறு இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி திடீரென அதிகரிக்கின்ற போதோ அல்லது திடீரென வீழ்ச்சி அடைகின்ற போதோ அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஷாக் என்று சொல்லுவோம், அது மின்சாரம் பாய்வது போன்ற ஒரு அதிர்ச்சி. அப்போ அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே பொருளாதாரத்தில் இயங்குகின்றவர்கள் நடத்தைகளை மாற்றிக்கொள்ளுகின்ற போது, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, டாலர் வீழ்ச்சி அடைகின்றது என்றால் இனி வைத்திருந்து பிரயோசனம் இல்லை என்று எல்லோரும் கொண்டு வந்து டாலரை கொட்டுகின்ற போது அங்கே மிகப்பெரிய ஒரு குறுகிய காலத்திலே அதிகளவு ஒரு சப்ளை, ஒரு நிரம்பல் ஏற்படும். ஆகவே இந்த பேனிக் என்று சொல்லுவோம், ஒரு பீதி நிலையிலே மக்கள் இயங்குகின்ற போது பொருளாதாரம் ஒழுங்காக செயற்பட முடியாது. ஆகவே நாட்டினுடைய நாணய மாற்று வீதம் 185ஆகவோ அல்லது 200ஆகவோ வருகிறது என்று சொன்னால் அது ஒரு நீண்டகால செயல்முறையாக இருக்க வேண்டும். முடியாது என்று நான் சொல்லவில்லை, வராது என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அவ்வாறு வருவதாக இருந்தால் இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை அடைய வேண்டும். அதன் மூலமாக இலங்கைக்குள்ளே நிரந்தரமாக டாலர் உள்வர்கை அதிகரிக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நிகழ்வதற்கான உடனடி சாத்தியங்கள் எதுவுமே கிடையாது. வரக்கூடிய சாத்தியங்கள் என்னவென்று சொன்னால், இந்த ஊக நடவடிக்கைகள் காரணமாக டாலர்களை இலங்கைக்குள்ளே வந்து கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ வருமானம், அது கடன்களை பெறுவதன் மூலமாகவும் டாலர்கள் நாட்டுக்குள்ளே உள்வரலாம். கடன்களை பெறுகின்ற போது ரூபாயினுடைய பெறுமதி அதிகரிக்கும். இதை நாங்கள் ஒரு நல்ல நிலைமையாக சொல்ல முடியாது. நான் நினைக்கின்ற இலங்கை மட்டும்தான் இந்த கடன்களை பெறுகின்ற போது மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு நாடாக இருக்கிறது. நான் ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியை சுட்டிக்காட்டலாம் நினைக்கின்றேன். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கடன் பெற்றதுக்காக சந்தோஷப்பட்ட ஒரே நாடு இலங்கையாகத்தான் இருக்கிறது. இந்த டாலர் தொழில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல டாலருடைய பெறுமதி, இலங்கைக்கு டாலர் தட்டுப்பாடு ஏற்பட மிக முக்கியமான காரணமாக இப்போது இருக்கின்ற மத்திய வங்கி கூறுகின்ற விடயம் டாலருடைய அதன் இயல்பால் மிதக்க விடாமை என்பதுதான் மிக முக்கியமாக கூறப்படுகிறது. ஆனால் இப்போது அது சுயமாகவே மிதக்க விடப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி இருக்கும்போது இதில் டாலருடைய பெறுமதி இது ஒரு நிழலாக இருக்கலாம் என்பது யோசிப்பது சரியான விடயமா? இப்போது இலங்கை சாதாரணமாக சந்தையில் இருக்கின்ற பெறுமதிக்கு ஏற்றாறு அது இன்னும் இல்லை. நான் சொன்னேனே, அந்த இலங்கைக்குள்ளே வருகின்ற டாலர்களுடைய அளவு இப்போது அதிகரித்திருக்கிறது. அதில் ஒரு பகுதியை மத்திய வங்கி உறிஞ்சிக் கொள்கிறது என்று சொன்னேனே, அது மத்திய வங்கியினுடைய தலையீடு. அவ்வாறு இல்லாமல் இப்போது இருக்கின்ற சந்தை நிலைமைக்கு விடுவீர்களாக இருந்தால் ஓரிரு தினங்களிலேயே டாலருடைய பெறுமதி இதைவிட குறைந்துவிடும். அவ்வாறு குறைகின்ற போது அது ஏற்படுத்துகின்ற பொருளாதார தாக்கம் மிக மிக பெரிதாக இருக்கும். அதிலிருந்து மீட்சி அடைவது என்பது மிக கடினமானதாக இருக்கும். அதேபோல் இப்போது இருக்கின்ற இன்னும் ஒரு சவால், இலங்கை கடந்த கால சம்பிரதாயபூர்வமான பொருளாதார கொள்கையிலிருந்து விலகி புதிய பொருளாதார கொள்கையை அமுல்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. எனவே இப்போது ஜனாதிபதி கூட பார்லிமெண்டில் கூறுகின்ற விடயம், நாங்கள் எதிர்காலத்தை மையமாக கொண்ட புதிய பொருளாதார கொள்கையில் தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கூறுகிறார். ஒரு பொருளியல் துறை விரிவுரையாளர் அல்லது அனுபவம் வாய்ந்த ஒரு பொருளியல் துறை சார்ந்த அடிப்படையில் இலங்கை இப்போது இருக்கிற நிலைமை இனிவரும் காலங்களில் ஏற்பாடாது இருக்க வேண்டும் என்றால் எப்படியான கொள்கைகள் இந்த புதிய கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? புதிய கொள்கைகள் என்று சொல்லுகின்ற போது உண்மைதான். ஏனென்றால் இப்போது மாறி வருகின்ற பொருளாதாரம், இப்போது நாங்கள் டிஜிட்டல் பொருளாதாரம் என்று சொல்லுகின்றோம், அதாவது எண்மான பொருளாதாரம் என்று சொல்லி எல்லாமே அந்த இலத்திரனியல் முறைகளினூடாக இயங்குகின்ற பொருளாதாரம் என்று சொல்கின்றோம். ஆனால் எதிர்வருகின்ற பொருளாதாரம் அறிவு பொருளாதாரமாக இருக்க போகிறது. இந்த அறிவு பொருளாதாரம் என்பது அறிவை பயன்படுத்தி உற்பத்தியை மேற்கொள்ளுகின்ற பொருளாதாரமாக இருக்க போகிறது அல்லாமல் பரும் பொருட்களை உற்பத்தி செய்து வருகின்ற பொருளாதாரமாக இருக்காது. ஆகவே கடந்த காலங்களிலே மேற்கொள்ளப்பட்ட சில தவறுகள் எங்களுக்கு நன்றாக தெரியும், அதை நான் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எந்த ஒரு நாடும் இன்றைய உலகமயமாக்கல் சூழ்நிலையிலே குண்டு சட்டிக்குள் குதிரையோட்ட முடியாது. அது இயற்கை விவசாயமாக இருக்கலாம், தன்னுடைய நாட்டினுடைய தேசிய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்கின்ற கொள்கையாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் ஊர்களை அபிவிருத்தி செய்கின்ற கொள்கையாக இருக்கலாம். இது மாத்திரம் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய போதுமானது அல்ல. குறிப்பாக ஏற்றுமதிகளை செய்யாத எந்த ஒரு பொருளாதாரமும் விரிவடைந்ததாக வரலாறு இல்லை. இன்று சீனா உலகிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையாக இயங்குவதற்கு காரணம் சீனாவுடைய ஏற்றுமதிகள். ஆக ஏற்றுமதி செய்யாத எந்த ஒரு பொருளாதாரமும் வளர்ச்சி அடைந்ததாக வரலாறு இல்லை. அதே போல ஏற்றுமதியை செய்ய வேண்டுமாக இருந்தால் இறக்குமதி கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். ஏற்றுமதி இல்லாமல் இறக்குமதி கிடையாது. ஆக இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதித்துக்கொண்டு ஏற்றுமதி செய்கின்ற பொருளாதாரம் ஒருபோதும் செயற்படக்கூடியதாக இருக்காது. எனவே தான் IMFினுடைய ஒரு பரிந்துரை இருக்கிறது, நீங்கள் இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பரிந்துரையாக இருக்கிறது. ஆக இலங்கையிலே இப்போது பின்பற்றப்படுகின்ற பொருளாதார கொள்கை என்னவென்று என்னிடம் கேட்டீர்கள் சொன்னால் எனக்கு தெரியாது தான் சொல்லுவேன். ஏனென்றால் என்ன கொள்கை பின்பற்றப்படுகிறது என்பது சம்பந்தமான தெளிவு எவருக்கும் இல்லை.
ஆகவே அது ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு கொள்கை என்ற நிலைமையாகிவிட்டது. ஆமாம், சுருக்கமாக சொல்லுவார்கள், ஒவ்வொரு பொருளாதார திட்டம் அமல்படுத்தப்படுகின்ற போதும் அல்லது அறிமுகப்படுத்தப்படுகின்ற போதும் இந்த கொள்கை அடுத்து வருகின்ற 10 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கோ இருக்க போகுது என்று சொல்லுவார்கள். ஆனால் அடுத்த 5 வருடங்களுக்குள்ளே 4 வருடங்களுக்குள்ளே அதை விடுத்து இன்னொரு கொள்கையை கொண்டு வருவார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், ஒரே அரசாங்கம் இருவேறு காலப்பகுதிகளில் 2 கொள்கைகளை கொண்டு வந்த வரலாறு இருக்கிறது. அந்த கடந்த காலத்திலே நீங்கள் அறிமுகப்படுத்திய கொள்கைகளை எந்த அளவுக்கு நீங்கள் செயற்படுத்தினீர்கள், அதனுடைய வெற்றி என்ன, அது சம்பந்தமான ஒரு கலந்த ஆராய்வை செய்து அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளாமல் புதிதாக கொள்கைகளை கொண்டு புகுத்துகின்ற போது அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆக இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார கொள்கைகள் இன்றைய உலகுக்கு பொருத்தமானதாக இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆகவே அதற்கு உகந்த கொள்கைகள் என்றால் என்ன கொள்கைகள்? ஒன்று, ஏற்றுமதி சார்பான கொள்கைகளா, இறக்குமதியை கட்டுப்படுத்துகின்ற கொள்கைகளா, அல்லது எங்களுடைய பொருளாதாரத்துக்குள்ளே எங்களுடைய நாட்டுக்குள்ளேயே நாங்கள் பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வோம், வெளிநாடுகள் எங்களுக்கு தேவையில்லை, அதாவது வெளிநாடுகளிலிருந்து எங்களுடைய நாடு அந்த பிளக்கை கலட்டி விடுவோமா, அல்லது எல்லாரோடும் கலந்து ஒரு பொருளாதார மீட்சி அடைவோமா என்பது பற்றி தீர்மானிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே இப்போது இருக்கின்ற ஜனாதிபதிக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் கூட கடந்த 1977ஆம் ஆண்டிலிருந்தே அந்த குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் அவர் முக்கியமான பதவிகளை வைத்திருக்கின்றார், அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு நான் அவர் சொல்லுகின்ற கொள்கை என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால் ஏற்றுமதியை நோக்கிய அபிவிருத்தி கொள்கையாக அது இருக்கும். அதே போல உள்நாட்டு உற்பத்தியாளர்களை மாத்திரமல்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்வதற்கான ஒரு செயல் திட்டத்தையும் அது உள்ளடக்கியதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. எனவே இலங்கை பொறுத்தவரை நீங்கள் கூறியது போன்று இலங்கையில் முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்புகள் தொடர்பான விடயங்களும் உண்மையிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. டாலர் வர வேண்டும் என்றால் இலங்கைக்குள் இருக்கின்ற விடயங்களை மாத்திரம் பயன்படுத்தி எதையும் செய்ய முடியாது, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வருகை தர வேண்டும். இப்போது இருக்கின்றது IMF-னுடைய கை கொடுத்த இந்த காலப்பகுதிக்கு பின்னரான காலப்பகுதியில் இலங்கையில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, எந்தெந்த துறை அதற்காக இப்போது திறக்கப்படலாம், அதற்கான வாய்ப்பு இருக்க தொடர்பான விடயங்கள் பற்றி இது தொடர்பாக சில நடவடிக்கைகள் மிக அண்மை காலத்திலே மேற்கொள்ளப்பட்டது நமக்கு தெரியும். குறிப்பாக சீனாவிலிருந்து 2 நிறுவனங்கள் இலங்கைக்கு வந்தன. சினோபேக் என்ற நிறுவனமும் இன்னொரு நிறுவனம் வந்தன. அவை இலங்கையினுடைய தென்பகுதியிலே எரிபொருள் சம்பந்தமான ஒரு திட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்கின்றன. இதே போல மேற்குலகிலிருந்தும் சில நிறுவனங்கள் வந்ததாக நமக்கு தெரிகின்றது. அண்மை நாடு இந்தியாவிலிருந்தும் கூட சில அதற்கான ஒத்துழைப்புகள் பெறப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எந்த நிறுவனம் இலங்கைக்கு வந்தாலும் கூட இலங்கையிலே வியாபாரம் செய்வதற்கு ஒரு உகந்த ஒரு சூழல் உருவாக வேண்டும். இந்த வியாபாரம் செய்வதற்கு உகந்த ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் ஒரு அரசியல் ஸ்திரப்பாடு ஏற்பட வேண்டும். அது அண்மையில் கூட நடந்த ஒரு முக்கியமான விடயம், உலகில் இருக்கின்ற பிரபல்யமான சில முக்கியமான நிறுவனங்கள் கூட இலங்கையில் இருந்து தங்களுடைய செயற்பாடுகளை முடித்துவிட்டு வெளியேறுவதான செய்திகள் வந்தன. இதையெல்லாம் சமாளிப்பதற்கு அல்லது இதெல்லாம் தாண்டி புதிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கு என்ன யுக்திகளை கையாள வேண்டும்? இப்போது இருக்கின்ற இந்த IMF-னுடைய இந்த அறிக்கையை பார்க்கின்ற போது நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன், அதிலே புதிய முதலீட்டாளர்களை இலங்கைக்குள்ளே கவர்வதற்கு பதில் இலங்கைக்கு உள்ளே இருக்கின்ற முதலீட்டாளர்கள் பலரை வெளியேற்றுகின்ற ஒரு தோற்றப்பாட்டை தான் நான் காண்கிறேன். இதனுடைய தனிப்பட்ட கருத்து. இலங்கைக்குள்ளே முதலீட்டாளர்களை வரவழைக்க வேண்டுமாக இருந்தால் வரிச்சலுகைகள் என்பது மிக முக்கியமானவை. அந்த வரிச்சலுகைகளை வழங்குகின்ற போது வெறுமனே வரிச்சலுகைகளை மட்டும் வழங்காமல் அவர்கள் வரிச்சலுகைகளை அனுபவித்துக் கொண்டு சில அவர்கள் ஏற்றுமதி செய்கின்ற சில பொருட்கள் மீது இந்த அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு பொருட்களை வருடம் அவர்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கட்டுப்பாட்டையும் விதிக்க வேண்டும் ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில். இதே நிலைமையிலே தான் தெற்காசிய நாடுகள் கிழக்காசிய நாடுகள் பல தங்களுடைய ஏற்றுமதி வருமானங்களை அதிகரித்துக் கொண்டன. அந்த நாடுகளிலே குறிப்பாக தென்கொரியா தன்னுடைய முதலீட்டாளர்களுக்கு முக்கியமாக வழங்கக்கூடிய சலுகைகள் அத்தனையுமே வழங்கின. நிதி, குறைந்த செலவிலே நிதி, வரி சலுகைகள், அதே போல இறக்குமதி பொருட்கள் மீது நிவாரணங்கள் போன்ற பல்வேறு வரிச்சலுகைகளை வழங்கின, சலுகைகளை வழங்கியது. ஆனால் ஒரே ஒரு விடயம், குறிப்பிட்ட ஏற்றுமதி டார்கெட்ஸ் இலக்குகளை அடைய வேண்டும் என்பது
மறக்க முடியாத நிபந்தனையாக இருந்தது. அவ்வாறு ஒரு நிறுவனம் அந்த சொல்லப்பட்ட அந்த டார்கெட்டை அடையவில்லை என்று சொன்னால் அடுத்த வருடம் அந்த சலுகைகளை அத்தனையும் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. இது போன்ற ஒரு நிலைமை இலங்கையிலே ஏற்படுமா என்பது நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த சூழலிலே இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த வரி கட்டுமானங்கள் இறக்குமதி முதலீட்டாளர்களை கவருமா என்பது சம்பந்தமான ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது தவிர இலங்கையினுடைய உற்பத்தி செலவுகள் அதிகம். இலங்கையை பொறுத்த மட்டிலே எரிபொருள் மற்றும் ஏனைய சக்தி மூலாதாரங்களுக்கான உற்பத்தி செலவுகள் மிக அதிகமாக காணப்படுகிறது. அதே போல இலங்கையினுடைய ஊழிய சந்தை மிக இறுக்கத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. இது போன்ற பல காரணிகள் இருக்கின்றன இந்த முதலீட்டாளர்களை இலங்கையிலிருந்து துரத்துவதற்கு. ஆகவே இந்த காரணிகளை சரியாக இனம் கண்டு ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே இலக்குப்படுத்தப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் என்று சொல்லுவோம், செயலாற்ற அடிப்படையிலே இனம் கண்டு முதலீட்டு திட்டங்களை அமுல்படுத்த முடியுமாக இருந்தால் நீண்ட காலத்திலே, குறுங்காலத்திலே செயற்படுத்த முடியாவிட்டாலும் கூட நீண்ட காலத்திலே முதல்களை கவர முடியும். ஆகவே இது ஒரு நீண்டகால செயற்பாடு என்றே கருதுகின்றேன். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாட்டின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய தினம் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டு பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த முதலீடுகள் தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்கிறது. இப்போது சர்வதேச நாணயத்தினுடான இணக்கப்பாட்டை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அடுத்த வருடமோ அல்லது இன்னும் சில நாட்களிலோ ஒரு புதிய அரசாங்கம் வருகிறது அல்லது ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற காலம் இருந்தால் இந்த ஒப்பந்தத்துக்கு என்ன நடக்கும்? கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சர்வதேச நாணய நிதியம் இந்த ஒப்பந்தத்தை மிக மிக இறுக்கமானதாக மாற்றியிருக்கிறது. எனவே தான் பாராளுமன்றத்திலே இந்த ஒப்பந்தத்துக்கு அனுமதியை பெற்று வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. பாராளுமன்றத்தினுடைய அனுமதி என்பது நீங்கள் எந்த கட்சி அல்லது எந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் கூட இதிலிருந்து விலக முடியாது. இதிலிருந்து விலகுவதாக இருந்தால் முற்றுமுழுதாக அந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயலாகவே பார்க்கப்படும். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் நோக்குகின்ற போது கடந்த காலங்களிலே பெற்ற அனுபவங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு IMF தன்னுடைய முழுமையான ஒரு நாங்கள் முன்னர் சொல்லுவோம் இதற்கு கட்டமைப்பு சீராக்க கொள்கை என்று சொல்லி, இப்போது அந்த பேர் வழங்கப்படுவதில்லை. இந்த விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் மூலமாக அந்த வளமையாக வருகின்ற கட்டமைப்பு சீராக்க கொள்கையில் அமல்படுத்தப்படுகின்ற அம்சங்களையும் அதற்கு மேலதிகமான சில அம்சங்களையும் சேர்த்துத்தான் இந்த கொள்கையை பொதியினை வைத்திருக்கிறது. ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே வளமை போன்று விளையாடுவதைப் போல ஆட்சி மாற்றத்தின் மூலமாக இந்த கொள்கையை மாற்றியமைக்கலாம் அல்லது அதை செயற்படுத்தாமல் விடலாம் என்று நினைக்கின்ற அளவுக்கு மாற முடியாது. செயற்படுத்தாமல் விடலாம், ஆனால் அதனுடைய எதிர்விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும். சில வேளைகளில் பாராளுமன்றம் இதற்கான அங்கீகாரத்தை வழங்கவில்லை என்ற நிலைப்பாடு ஏற்பட்டால் என்ன நடக்கும் இந்த பிரச்சனைக்கு? அவ்வாறு ஒரு நிலைப்பாடு ஏற்படுமாக இருந்தால் இந்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட முடியாது. அவ்வாறு நடக்கின்ற பட்சத்திலே, பாராளுமன்றம் அனுமதி தராத பட்சத்திலே அதற்கான மாற்று வழிகளையும் நிச்சயமாக சர்வதேச நாணய நிதியம் வைத்திருக்கும். ஆக வழங்கப்பட்ட இந்த முதலாவது கடன் தவணையோடு அது நிறுத்தப்பட்டுவிடும். இலங்கை வேண்டுமென்றால் அந்த வங்குரோத்தடைந்த நாடு என்கின்ற நிலையிலிருந்து மாறிவிடும். சர்வதேச நாணய நிதியம் சொல்லும் எங்களுடைய மேற்பார்வையின் கீழ் இந்த நாடு இல்லை என்று மீண்டும் அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல அமைச்சர் பந்துல குணவர்தன் அவர்கள் கருத்தொன்றை முன்வைக்கிறார். குறிப்பாக நாடு இன்னும் 50 பில்லியன் டாலர்களை கடனாக செலுத்த வேண்டியிருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போல அனைவரும் இதற்கு தயாராக வேண்டும், அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இந்த 50 பில்லியன்களை வாங்கி என்ன செய்தார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே இந்த கடன்களை வாங்குவதை தவிர்த்து வாங்கிய கடனை என்ன செய்தீர்கள் என்பது தொடர்பான பொறிமுறைகளும் இதில் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. என்றால் இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அது நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் கூட இலங்கையினுடைய அந்த கடன் வாங்குகின்ற தன்மை, அந்த கடன் பயன்படுத்தப்படுகின்ற முறைமை, அந்த கடன் ஒழுங்காக பயன்படுத்தப்படுகிறதா, ஊழல் நடந்திருக்கிறதா, அவ்வாறு நடந்திருந்தால் அதற்கான காரணங்கள் என்ன போன்றவற்றை கண்டறிவதற்கான ஒரு அணுகுமுறையினை மத்திய IMF வைத்திருக்கிறது, சர்வதேச நாணய நிதியம் வைத்திருக்கிறது. அது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை, ஆனால் அதற்கான ஒரு பரிந்துரை இருக்கிறது. ஆகவே இந்த பெறப்பட்ட கடன்களுக்கு என்ன நடந்தது, எவ்வாறு செலவிடப்பட்டது, அதிலே முறைகேடுகள் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால், அது அந்த நிதி வேறெங்காவது பதுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதனை நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் அங்கே உள்ளார்த்தமாக இருப்பதாக தெரிகிறது. இன்னும் ஒரு கேள்வி, குறிப்பாக இப்போது நாடு ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மை நோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நிலைமையில் அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு செயற்படுகின்ற போது பொருளாதாரம் சிரமடைந்து விட்டது என்பதாக அரசாங்கம் தரப்பிலோ அல்லது வேறு தரப்பு அறிவிக்கலாம். ஆனால் இந்த பொருளாதாரம் சிரமடைந்து விட்டது என்பதை மக்கள்
உணர்கின்ற காலப்பகுதி எதுவாக இருக்கும்? அப்படி பொருளாதாரம் சிரமடைந்து விட்டதாக இருந்தால் மக்கள் அதனை எப்படி உணர முடியும்? சாதாரண ஒரு அதாவது பொருளாதாரம் நாட்டில் சரியாகிவிட்டது. சாதாரண ஒரு குடிமகன் தன்னுடைய வீட்டை விட்டு அது வீட்டுக்குள்ளே இருக்கிற போதும் கூட பிரச்சனைகள் இல்லாமல் மின்சாரத்தையும் குடிநீரையும் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். வெளியிலே இறங்கி செல்லுகின்ற போது அவர் தன்னுடைய வருமானத்தை கொண்டு தன்னுடைய பயணத்தை இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். தான் பொருள் வாங்க செல்வாராக இருந்தால் அவர் கொண்டு செல்லுகின்ற பணத்துக்கு அவர் விரும்புகின்ற பொருட்களை வாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மருத்துவ வசதிகளை இலகுவாக பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் அவர் தான் கொண்டு செல்லுகின்ற பணத்தை கொண்டு இதை வாங்க முடியுமோ முடிந்து விடுமோ என்கின்ற அச்சத்தோடு செல்லாத ஒரு நிலைமை வருகின்ற போது நாங்கள் ஒரு பொருளாதாரம் ஸ்திரமடைந்து விட்டதாகவும் பொருளாதாரத்தை சுபிட்சத்தை நோக்கி நகர்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இப்போது இருக்க இந்த வட்டி வீதம், வரி அதிகரிப்பு, பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான கட்டண அதிகரிப்பு, இந்த விடயத்தை எல்லாம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் எப்போது கிடைக்கும்? இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார நிலைமைக்கு ஒரு பொருளாதார ரீதியில் கணிப்பீடு ஒன்று இருக்கும். அதாவது இந்த காலப்பகுதி என்பது இலங்கைக்கு சரியாக வந்துவிடும் என்ற ஒரு யூகம் அல்லது ஒரு பொருளாதார கணிப்பீடு இருக்கும் அல்லவா? அப்படி இப்போது இருக்கின்ற பொருளாதார கொள்கைகள் அடிப்படையாக வைத்து அதனை மக்களுக்கு அதாவது சரியாகிவிடும் அடுத்த வருடம் என்று எப்போது சரியாகிவிடும் என்று மக்களை ஆசுவாசப்படுத்தலாம். இதை சொல்லுவார்கள் எப்படி என்று சொன்னால், இப்போது இருக்கின்ற கஷ்டங்கள் இன்னும் 6 மாதத்துக்கு இருக்கும் என்று சொல்லுவோம். 6 மாதம் வந்ததுக்கு பிறகு பழகிவிட்டது என்று சொல்லுவோம். அதே போலத்தான். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற இலங்கை அடைந்திருக்கின்ற இந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது இலகுவாக மீண்டு வரக்கூடிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி அல்ல. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நீண்ட காலம் செல்லும். பலர் சொல்வது போல 6 மாதங்கள், 1 வருடம், 2 வருடம் என்று நாங்கள் காலப்பகுதியை வகுத்து சொல்வது கடினம். ஆனால் அந்த காலப்பகுதி எதை அடிப்படையாக கொண்டு இருக்கும் என்று சொன்னால், இனி வருகின்ற காலப்பகுதியில் அங்கே என்ன கொள்கைகளை பின்பற்றப் போகிறோம் என்றது. இப்போது பொருளாதாரம் சுருக்கமடைந்திருக்கின்றது. அரசாங்கம் பொருளாதாரத்தை சுருங்க செய்து கட்டி வைத்திருக்கின்றது. இறக்குமதிகளை அவிழ்த்து விட்டால் என்ன நடக்கும்? இறக்குமதிகள் வருகின்ற போது என்ன நடக்கும்? இறக்குமதிகள் வருகின்ற போது டாலர் வெளியிலே செல்லும். இறக்குமதிகள் இல்லாமல் உற்பத்தியை பெருக்க முடியாது. ஆகவே நாட்டை வளமைக்கு கொண்டு வருகின்ற போது ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்களை ஈடு செய்யக்கூடிய என்ன கொள்கைகளை நாங்கள் கடைபிடிக்கப் போகிறோம் என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டுதான் எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியும். இப்போதைய சூழ்நிலையில் அந்த கால இடைவெளியை சொல்லுவது முடியாத காரியம் என்றே நினைக்கின்றேன். எனவே உங்கள் பார்வையில் சர்வதேச நாணயத்தினுடைய இந்த ஒப்பந்தம் இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை பறந்துபட்டு கொண்டிருக்கிறதா உங்கள் பார்வையில்? இலங்கை என்னை பொறுத்தவரையிலே இலங்கைக்கு இப்போது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த 2.9 பில்லியனாக இருக்கட்டும் அல்லது முதலாவது டிரான்ச்சியாக கூட இருக்கட்டும், இலங்கை ஒரு அவசர கால சிகிச்சை பிரிவில் இருக்கின்ற ஒரு நோயாளிக்கு வழங்கப்படுகின்ற உயிர்காக்கும் மருந்து போன்ற ஒரு விஷயம். அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் மேனிய மருந்துகளை கொடுக்கலாம். அவரை ஒரு சுகதேகியாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் அவருக்கு நல்ல உணவை கொடுக்க வேண்டும், நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். அவர் பழையபடி சுகதேகியாக மாறி வருவதற்குரிய கொள்கைகளை நீங்கள் தான் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே IMF ஒரு அவசரகால மருத்துவ சிகிச்சை போன்ற ஒன்று. ஆனால் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் 360 பாகத்தை செயலே நகர்த்திவிட முடியாது என்பதுதான் என்னுடைய இறுதி செய்தியாக இருக்கிறது. எனவே நாங்கள் இன்றைய தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேசியிருந்தோம். அதாவது நாடு தற்போது பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கிறது. சர்வதேச நாணயம் இலங்கையை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான கரங்களை நீட்டி இருக்கிறது. எனவே $333 பில்லியன் எமக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே அதன் பின்னர் 4 வருட காலப்பகுதிக்குள் இன்னும் நீடிக்கப்பட்ட கடன் வசதி கிடைக்கப்பெறப் போகிறது. இதனூடாக இலங்கையுடைய பொருளாதாரம் சிறப்படுமா அல்லது இலங்கையுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எந்த மட்டத்தில் இலங்கையுடைய பொருளாதாரம் இருக்கிறது? இன்னும் என்ன திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும்? முதலீடுகளை வாய்ப்புகள் என பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். எனவே பொதுமக்களுக்கும் விளங்கக்கூடிய வகையிலான உங்களுடைய வீட்டு சமையல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் முதல் கொண்டு பல்வேறு விடயங்களை இங்கே நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். எனவே கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி M. கணேசமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாட்டு மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான விடயங்களை உள்ளீடு செய்திருக்கின்ற இந்த சர்வதேச நாணயத்தினுடைய ஒப்பந்தம் தொடர்பான விடயங்கள் குறித்து பல விடயங்களை பேசியிருந்தார். எனவே மக்கள் சேவை நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம்.